வணக்கம் பக்தர்களே. என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்திற்கும் என் இஷ்ட தெய்வத்திற்கும் என் பித்திருக்களுக்கும் எனக்கு உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய வீடியோலாம் தாமதமாகுது. அதுக்காக எனக்கு சொந்த வேலைக்கெல்லாம் நிறைய இருக்கனால அந்த டைம் கிடைக்கும் போது நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து மன்னிக்கவும். என்னை ஃபாலோ செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. வீடியோ வரலன்ற ஒரு இது இருக்கும். வீடியோ எடுக்குன்னா ஒரு நாள் எடுத்து எடிட்லாம் பண்ணி போகிறதுக்கு அரை நாள் ஆகிடுது. டைம் வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு சில பேர் நல்லா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சந்தோஷம்தான். சில பேர் அதை பார்த்துட்டு கடந்து போயிடறாங்க. ரைட்டு, அவங்களுடையது. அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. இந்த பூமியில் யாருக்கு என்னென்ன எப்பப்போ கிடைக்கணும், எது எது தெரிஞ்சுக்கணும்னு விதி இருக்குது. நம்ம என்னதான் பிடிச்சி என்னதான் அறிவை ஊட்டினாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோதான் ஆற்றல். அது ஆண்டவன் படைச்சு அமைச்சுட்டான். எது தெரிஞ்சுக்கணும், எது தெரியக்கூடாது, எந்த கர்மாவை அனுபவிக்கணும், எந்த கர்மாவை இவனை ஒதுக்கி தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முடிவு பண்ணிட்டான். இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வயசானவங்களுக்கு ஒரு கோல் எப்படி வழிகாட்டுது, அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்ம காட்ட முடியும். நம்ம கடவுள் கிடையாது. ரைட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளை சாமி என்ன சாமி இது ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ பார்த்தாலும் கடவுளுன்றீங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க எல்லாம் சொல்கிறாங்க. யார் கடவுள் அவங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. ஆனால் கடவுள்ன்றாங்க. இல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் கடவுள் சொல்லி அதை வச்சு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அறிவு வளர்ச்சி இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதான் நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. கேள்வி கேட்கணும். கேட்கறது தானே வாய் ஆண்டவன் பேசுறதுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும், எங்கே கேட்கணும், எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. அது ஆன்மீக பாதைன்றது ஒரு பெரிய அமானுஷ புனிதமான ஒரு பாதை. அதில் சில பேர் உள்ளே போயிட்டாங்க, அதுக்கான பலன் அடைஞ்சிட்டாங்க. அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எங்கே போகணுமோ அங்கத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகி போயிட்டு இருக்காங்க. இதில் இடையில பொதுமக்கள் போயிட்டு இவங்களோட பிரச்சனையை அங்கே எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட எதனா நம்ம ஒரு பயனடையலாமா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் போகிறவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 100% சுயநலவாதியாக இருக்கிறாங்க. போனால் நம்ம வேலை முடிஞ்சிடணும், காசு கொடுத்தா நமக்கு அவர் அடிமை. ஃபஸ்ட்டு போகும்போதே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, வாசல்லையே கையெடுத்து கும்பிட்டு உருண்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் போனோன்னா உள்ளே போயிட்டு வணங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்து போவாங்க. அதுக்கப்புறம் சாமி என்ன சாமி அப்படின்வாங்க. இப்படி மனிதனுடைய குணங்கள் இருக்குது. ஆனால் மகான்கள் சித்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மனிதனோட மனிதனாக கலந்தா மாதிரி சேர்ந்தா மாதிரி அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு அவங்கள மாரி என்னென்ன வார்த்தைகள் பாஷைகள் பேசுகிறாங்களோ அதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். சாமிங்க தியானம் பண்ணுறாங்க. சித்தர்லாம் தியானம்லாம் உட்காந்தாலும் ஒரு இடத்துல அவங்க பண்ணுறது கிடையாது. எப்போ ஒரு வாட்டி உட்காருவாங்க. ஆனால் தியானன்றது 24 மணி நேரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ள அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதிராளிகளுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் பார்த்தா சாதாரணமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 2 மனமும் அவங்க ஆழ்மனம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. 24 hours வேலை செஞ்சுட்டே இருக்கு. அவங்க அந்த வேலை அது ஓடிட்டு இருக்கு. ஆனால் இடையில இப்போ மக்கள்கிட்ட நல்லா பேசியிருப்போம். எதுவுமே அவங்களுடைய சிறப்பு, அவங்ககிட்ட செய்கிற சில அதிசயங்கள், சில சித்து வேலைகள் இதெல்லாம் வெளியே காட்டிக்கணும், அது 4 பேர் நம்மளுக்கு புகழணும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. தெரியாதவங்களுக்கு சில சித்து வேலைலாம் காட்டுவாங்க தாந்திரிகமாக. ஏன்னா இந்த மக்களுக்கு எதனா ஒரு மாயாஜானம் பண்ணி கொடுத்தாதான் சொன்னால் நம்புவாங்க. அதனால அந்த சித்தர்கள்லாம் அந்த வேலையை பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, செய்வாங்க. அப்படி நிறைய சித்தர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தான் மக்கள் அவங்கள கவர்ந்தாங்க. உண்மையை அவங்க எப்பவுமே வெளியே அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்புறது கிடையாது. ஆனால் அவங்க பிரச்சனைன்னு வந்துட்டாங்க, கண்ணீர் அழுகுறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி விட்டு சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூலோகத்தில் மனிதர்கள் மனிதருக்காக இல்லை, மனிதனுக்காக மாறுறதுக்கான முயற்சி தான் ஒன்று தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் பார்த்தியான்னா கடவுள் இது யாரு இது வரைக்கும் யாரும் பார்த்த கிடையாது. பார்த்தவங்க வெளியே சொன்னது கிடையாது. சொன்னவங்க வெளியே இருந்ததில்லை. மனித கண்ணுக்கு தென்பட மாட்டார்கள். மனிதர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள்.
அவங்களும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு தோரணையில் இருப்பாங்க. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு பற்று, மண், பொன், பொருள் எது மேலேயும் பற்று இல்லாமல் வாழ்க்கையை அவங்க கடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு சாதாரண மாலமாக எப்படி சாதாரண மனிதன் எண்ணங்கள், நடைகள், அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு அதே மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு அதுக்கான கோடு வேடு, தாடி விட்டுருவாங்க, சில கலர் ஆடைகள் அடைச்சி அடையாளத்தை காட்டிப்பாங்க. சில பேர் பிச்சைக்கார மாதிரி துணிமணியெல்லாம் அழுக்காக இருக்கும். இப்போ குப்பைமேட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு போயின்னு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்து வசதி வாய்ப்பு, சொத்து சொகம் இருக்கிறவங்க நல்லா வசதியாக ஆசிரம் மாதிரி கட்டி நல்ல ஒரு பெரிய ரூம் கட்டி ஏசி போட்டு அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட வரவங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது பண்ணுவாங்க, செய்வாங்க. பணம் ஏன்னா உதவி செய்கிறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, வாங்குவாங்க. 4 பேருக்கு அன்னதானம் போடுவாங்க, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறது, பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்ச சில உபதேசங்களெல்லாம் வெளியே சொல்கிறது, இப்படி அவங்க இருப்பாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, தான் குடும்பம் மாத்திரம் பார்ப்பாங்க, தான் கடமை மாத்திரம் செய்வாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் எதுவும் செய்ய மாட்டாங்க. காலையில் ஏதிப்பாங்க, குளிப்பாங்க, உடம்பு சுத்தமாக வச்சுப்பாங்க, மன சுத்தமாக வச்சுப்பாங்க, தியானம் பண்ணிப்பாங்க. அவங்க தொழில் இருந்தால் தொழிலை பார்ப்பாங்க. அப்படி காலத்தை கடத்தி அவங்க கடமைகளை முடிக்கிற வரைக்கும் அப்படி கடந்து போவாங்க. இப்படி இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கறதுன்னா சித்தர்கள், மகான்கள், குருமார்கள் எப்படி இருப்போம்னா தாடியை விட்டுன்னு நல்லா கலர் வேஷ்டி, கலர் சட்டை கட்டிக்கிட்டு, காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு நான் வெளிப்படுத்திட்டு நான் தான் குருமாறன், நான் தான் சாமியார், நான் தான் பெரிய மகான் அப்படின்னு காட்டிட்டு சுத்துறவங்க தான் உண்மையான சித்தருங்க, மகான்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. அப்படியும் இருப்பாங்க, அப்படி இல்லாமையே இருப்பாங்க. அதுதான் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். அப்படி ஒரு மகன், நல்ல மகன் அவங்ககிட்ட நெருங்கி பழகிட்டா, செஞ்சிட்டானா நீ பண்ண அதிர்ஷ்டம். போன ஜென்மத்துடைய அது தொடர்பாக தான் இருக்கும். ஒரு மகான் உன்னையே தொடர்ந்து கூப்பிடுறாரு, உன் கூடயே நல்லா பேசினுக்கிறாரு, உன் கூடயே சாப்பிட்றாரு, உன் கூடயே படுகிறாருன்னா நீ ஏதோ போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க, அடுத்தது அந்த பாதைக்கு நீ போறன்னு அர்த்தம். அது இல்லாம அது நடக்காது. அப்படின்னு சில பேர் சில காரியங்களை சாதிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சுக்கிட்டு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணாலும் அவங்கள விட்டுட்டு அவங்கள ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டு நம்பிக்கை துரோகம் மட்டும் போயிடுவாங்க. மகான்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் மானிடம் மாதிரி இருப்பாங்க, கிட்ட உள்ள குழந்தை மாதிரி இருப்பாங்க. அன்புக்கு தான் இயங்குவாங்க. உண்மையான அன்பு அதுதான் சொன்னது, அன்பே சிவன்றாங்க. அந்த அன்பை வச்சு அவங்ககிட்ட ஏமாத்திட்டு சில விஷயம் பண்ணிட்டு போயிடுறாங்க மக்கள். ஆனால் தான் நிறைய சித்தர்கள், மகான்கள் அப்போலாம் தனிமைப்படுத்திக்கிறாங்க. மக்களை கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க கர்மா அனுபவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க கர்மா அவங்க தான் அனுபவிக்கணும். ஆனால் மகான்கள், சித்தர்கள், மாநிலங்கள் கர்மாவை வழி இல்லாமல் அது கடந்து செல்றதுக்கான விஷயம்லாம் சில இது பண்ணுறாங்க. அது உண்மை. இந்த ஆன்மீகத்தில் எதுவுமே நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. அறிவியலை ப்ரூவ் பண்ண முடியாது. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதான் கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகத்துக்கு வரக்கூடாது. ஆன்மீகன்றது வேற, அறிவியல்ன்றது வேற. அறிவியல் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆன்மீகன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம். அது அனுபவிச்சாதான் தெரியும், அது உணர்ந்தாதான் தெரியும். அதனால அதை அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த ஆன்மீகத்துக்கு ஆராய்ச்சி பண்ற வரவங்க உண்மையிலேயே அவங்க எல்லா பிரச்சனைகளும் முடிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கணும் உண்மையா அப்படின்னு நினைச்சிருந்தா அதுக்கு வரணும். சில பேர் அவங்களோட பிரச்சனை உண்மையான நியாயமான பிரச்சனைமே கோரிக்கை இருந்தால் அது அங்கே தீர்த்துக்கிட்டு போகலாம். ஆனால் நன்றி விசுவாசமா இருக்கணும். அதை விட்டு ஆற்றுல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம், குடும்பத்தில் ஒரு காலம், ஆன்மீகத்தில் ஒரு காலம் வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டும் கட்டான ஆகி பல மனப்பிரச்சனை எல்லாம், பணப்பிரச்சனை எல்லாம் உருவாகி ஒரு சித்தம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் போகக்கூடாது. முடிவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும். சில புத்தகங்களை படித்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த புத்தகம்ன்றது அது ஒருவருடைய அனுபவம், ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம். அந்த ஆன்மீக பாதையில் அவங்க அனுபவிச்ச அனுபவங்கள் அவ்வளோதான். நம்ம அப்படி எடுத்துக்கணும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் கண்டி. அதே மாதிரி நம்ம பண்ணால் நம்ம வந்துடுவோம், அதே மாதிரி நம்ம பண்ணால் அதே போகலாம் அப்படின்னு நினைக்குது தப்பு. அது மாதிரி யாரும் ஆன மாதிரி சரித்திரமே கிடையாது. வள்ளலார்னா வள்ளலார் மாதிரி இது வரைக்கும் ஆனதே கிடையாது. திருமூலர்னா திருமூலர் மாதிரி இது மாதிரி ஆனதே யாரும் கிடையாது. அது அந்த காலம், தெய்வீக காலம், அது முடிந்து விட்டது. இது கலியுகம். அப்படி நடக்காது. கலியுகத்தில் உணவுலேருந்து எல்லாமே மாறி போச்சு. நம்ம சுற்றுச்சூழல் எல்லாம் மாறி போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் மனிதன் காரணம். மனிதனே பிரச்சனை உருவாக்கிட்டு மனிதனே பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியும் திரிகிறான். அவ்வளோதான் வாழ்க்கை. இங்கே நடக்கிற வாழ்க்கை.
அதனால வந்து கடவுளை வந்து யாரும் பார்க்கல, உணர்ந்திருக்காங்க. அது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுதான் கர்மான்றது. அதுதான் நம்பணும். ஒரு மகான் எதுக்கு பொண்டாட்டிய புள்ள எல்லாம் விட்டுட்டு சொத்து சொகத்தை எல்லாத்தையும் விசிறி அடிச்சுட்டு அவங்க தனியா போகுது, சாதாரண ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கேன்னா அவனுக்கு கொழுப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத பார்த்துட்டாரு, கேட்கக்கூடாது கேட்டுட்டாரு. அதனால இந்த உலகம் துச்சம் ஆகி போச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா அப்படின்ட்டு ஆகி போச்சு. அப்ப என்னன்னா அது என்ன பார்த்தாரு? அதுதான் இறைவன். இறைவனா இவர் உருவமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இறைவன் வந்து உருவமாலாம் இல்லை. நீ உருவமா அவரை பார்க்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணா நீ எந்த உருவமா நீ நினைக்கிறியோ அந்த உருவமா அவர் வந்து காட்சி கொடுப்பாரு, ஒளி கொடுப்பாரு. இந்த பஞ்சபூதங்கள்ல தான் அவங்க வந்து அணுவா இருக்கிறாங்க, காத்தோட காத்தா பஞ்சபூதங்களோட கலந்து இருக்கிறாங்க. இந்த பூமியில அந்த ஆற்றல், இறை ஆற்றல் கலந்துருக்கு. அந்த பூமியில இது அண்டம். இந்த அண்டத்துல இருக்குதான் பிண்டத்துல இருக்கான். ஆனா அண்டம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா பிண்டம் எவ்வளவு பிண்டம் இருக்கு. இந்த மாற்றம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிண்டம் எவ்வளவு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த சக்தி ஊட்டல் நடக்குது. இந்த பூமியில இந்த பஞ்சபூதங்கள் உடைய சக்தி ஓட்டம் இல்லைன்னா மனிதன் இங்கே வாழ முடியாது. அண்டத்திலேயே பெரிய அண்டம்லாம் இருக்குன்றாங்க, வள்ளலார்லாம் சொல்லியிருக்காரு. சரியா? இது மாதிரி பூமி மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்குன்றாங்க. இப்ப மானிட பிறவி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பிறவி எத்தனாவது பிறவி நமக்கு தெரியாது. எத்தனையோ ஆயிரங்கான பிறவைகளை எடுத்து இப்ப மனிதனா நம்ம வந்து பிறந்திருக்கோம். மனிதன் என்ற பேர்ல பிறந்திருக்கோம், மனிதனா வாழணும்னு சொல்லிட்டு மனிதனா இருக்கணும்ட்டு. ஆனா மனிதனா யாரும் இல்லை, மனிதனா மாறதுக்கு முயற்சி பண்ணிட்டு. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கும்போது வளர்ந்து வர இளைஞர்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இது என்ன வாழ்க்கை, இதுனா தெரியாது. அவங்களுக்கு என்ன நல்லா படிக்கணும், நல்லா வாலிப வயசு நல்லா இருக்கணும், நல்லா கார் ஓட்டணும், அப்புறம் சம்பாதிக்கணும், நல்லா வீடு வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பத்து, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா இருக்குங்காலத்திலேயே சந்தோஷமா வாழலாம். அவனுக்கு பல பிரச்சனைகள், பல நோய்கள், பல எல்லாம் பிரச்சனை வரும். அடாடா ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி வெறுக்கிற அளவுக்கு வருது குடும்பத்தில். எல்லாமே நீ இந்த பூமியில என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சி எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா நீ இந்த பூமியில நீ வந்து எல்லாருக்கும் நல்லவனா நீ வாழலாம். நல்லவனா வல்லவனா எல்லாம். பணம் இருந்து நீ கெட்டவனா கூட வந்து வாழ்ந்துடலாம். உன மதிப்பாங்க பணம் இருந்தா. அப்படி ஒரு வாழ்க்கை வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ மனிதனுடைய இறப்பு வந்து நம்ம என்னைக்கு இருந்தாலும் நமக்கு இறப்பு அது கன்ஃபார்ம். அது யாரா இருந்தாலும், ஒரு மகானா இருந்தாலும் சித்தர் இருந்தாலும். ஆனா அவங்களோட பாதை வேற. அவங்க என்ன பண்றாங்க, உடலை வந்து காய கலப்பம் பண்ணி ஜீவ சமாதி ஆக்கி விட்டுறாங்க. இல்லைன்னா அவங்க ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா அடுத்த பிறவியோ மேலே போவோம், அடுத்த இந்த பூலோகத்திலேயே அடுத்தவுடைய உடலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அடுத்த உடல் எடுக்குது, மறுபடியும் அவங்க கர்மாக்களை கழிக்கிறாங்க, மக்களுக்கு வந்து சேவை செய்யறாங்க, மறுபடியும் போறாங்க மேல் போவோமே. ஏன்னா அவங்க எல்லாமே புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனால மேலே போயிட்டு இவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன நரகளை போய் சித்திரகுத்தூரை வச்சு கணக்கெல்லாம் பார்த்து தீர்த்து அனுப்ப வேண்டிய வேலை கிடையாது. எல்லாமே புண்ணிய கர்மா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது மேலே. அப்போ இந்த பூமியில உலாவி இந்த பூமிக்கே வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து மக்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி பார்க்குறாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அவங்களுக்கு திருத்தணும், நல்லா புத்தி கொடுக்கணும், எல்லாரும் அடுத்த பிறவி எடுக்காத ஒரு வாழ்க்கை நிலையை அடையணும் அப்படின்னு அவங்க நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யலாம். அந்த மகான்கள் சித்தர்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் கடவுள். ஆனா நம்ம வந்து ஒரு வழிபாடு பல விதம் அதெல்லாம் காரணம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்னத்துக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க? பூஜை புனஸ்காரம், யாகம் வளர்க்கறது, தியானம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு வச்சுன்னா அதெல்லாம் ஒரு பாதை. இப்ப எல்கேஜில இருந்து படிச்சுட்டு வராங்க பசங்க. அது மாதிரி இப்போ சித்தருங்கெல்லாம் வந்து டபுள் டிகிரி எல்லாம் முடிச்ச மாதிரி கணக்காது. அவங்க எந்த கோயிலுக்கு போய் கும்பிட மாட்டாங்க, எந்த தெய்வத்தை கைது கும்பிட மாட்டாங்க. அவங்க மனசுலயே சைலண்டா இருப்பாங்க, எந்த ஒரு அடையாளம் இல்லாம சைலண்டா இருப்பாங்க. கோயிலுக்குள்ளலாம் உருவாக்குனது அவங்க தான், மக்கள் வழிபடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரும் அறிவுரை சொல்லி ஒருத்தருன்னு திருத்த முடியாது. அதனால ஒரு ஒழுக்கம் வரணும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் கோயில் குளம் இதெல்லாம் உருவாக்கி அங்க வந்து ஒரு ஆன்மீக சக்தி ஊட்டல் ஏற்படுத்தி அங்க ஒரு இறைவன் இருக்கிறான், அவர் இது செய்வாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான மந்திரங்கள் ஓதி அதுக்கு இயற்கையாகவே சக்தி ஊட்டல் நடக்கிற மாதிரி சில மரங்கள் செடிகள் இப்படியெல்லாம் சில இதெல்லாம் வச்சு அந்த கலசம் வச்சு இப்படி பண்றாங்க. எல்லாமே மனிதர்களுக்காக தான் பண்றாங்க. இப்படிதான் வாழ்க்கையில வந்து நடந்துட்டு. அதனால இறைவன் வந்து யாரும் நேரம் உணரதான் முடியும். நீங்க உணரலாம்,
ஃபர்ஸ்ட் உன் ஐம்புலங்களை அடக்குங்க, உன் எண்ணங்களை அடக்கி அது அந்த மனச பக்குவத்தை நீங்க எடுத்துட்டு வரணும். எந்த எண்ணம் இல்லாத நீ சும்மா சைலண்டா போய் எங்கன்னா ஒரு கோயிலும் ஒரு தனி இடம் ஒரு வீட்டுல இருட்டா எந்த இது இல்லாம ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வேற ஒண்ணும் வேணாம். என்ன நடக்குது, உங்க மைண்ட் என்னடா பண்ணுது, உங்களை அறியாமே அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வேலை என்னவோ செய்யும். அங்க போனோம் இங்க போனோம், என்ன இங்க உட்காந்துன்னு இருக்கிற, சும்மா உட்காந்துக்கிற, அங்க போனோமே அதை செய்யணும், இங்க இவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், இப்படியும் போதும். அப்ப யாரு அது இயக்கிறது? நீங்களே சும்மா இருந்தா கூட அது அது இயக்குது. இப்படிதான் பல விஷயம் நடக்குது. நீங்க உணரலாம். நீங்க வெளியே போய் யார்கிட்ட கேட்கணும் வச்சுக்க. ஆனா அது நீங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகபட்சம் 20 நிமிஷம் அதுக்கு மேல உட்காரக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேல உட்காந்து மனசு ஒன்றிடுச்சுன்னா உன் உடலுடைய உணர்வுகளை நீங்க உணர முடியாது. மெய் மறந்துடுவீங்க நீங்க. அப்புறம் யாருன்னா தட்டி எழுப்பலாம், இல்லைன்னா எந்த உலகத்துக்கு நீங்க போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் விழிப்பு வந்த அப்புறம் தான் தெரியும் நம்ம எங்க இருந்தோன்னே தெரியாது. அதுதான் அது நிலை. அதுக்குதான் ஒரு குருமார் வேணும்னு சொல்றது. ஒரு குரு கூட வச்சுட்டு போடணும். அவருக்கு இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம வழி நடத்திக்கணும், அதை பயன்படுத்தி. இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருந்துகிட்டே நீ நல்ல பக்குவம் ஆயிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நீ பக்குவமா நீ வாழ்க்கையை நடத்திக்கலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி போட்டுடும். அந்த ஆன்மீகத்துல அந்த பக்குவங்கள் இல்லாத காரணத்தினால்தான் அந்த குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த சாதாரண மனிதனா இருக்கும்போது மனிதனுக்கு ஒரு ரோஷம் அதிகமா இருக்கும், சூடு சொரணம் அதிகமா இருக்கும். ஏன்னா உப்பு போட்டு நம்ம ருசியா சாப்பிட்றோம் சாப்பாடு, அதெல்லாம் சூடு சொரணம் அதிகமா இருக்கும். யாருன்னா எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம கோபம் வந்துடும். அப்படியாப்பட்ட ஒரு மனசு இருக்கும்போது அதை மாத்தணும். எல்லாத்தையுமே கண்டுக்கூடாது. சைலண்டா அப்படியா சரி நீ நான் ஏன் திட்டான் உனக்கு ஏன் திட்டா அப்படின்னா கண்டுக்கூடாது. சிரிச்சுட்டு நம்ம போயிடணும். அது அந்த பக்குவம் வரணும். என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் நீங்க ஜடம் மாதிரி இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு பிடிக்கலன்னா நீங்க மௌனமா இருந்தாலும். மௌனம் மாதிரி ஒரு சிறந்த ஒரு பாதை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தை. அந்த மௌனம் அவ்வளவு விஷயம் பண்ணும். அந்த மௌனம் தான் உனக்கு ஆழ் மனசுக்கு பிடிக்கும். அந்த ஆழ் மனசு உன்னை அந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிறதுக்கான வழியெல்லாம் அது செஞ்சு கொடுக்குது நமக்கு. அதுதான் மௌனம். எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஆண்டவன் பிறக்கும் போதே எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுங்க. அந்த கம்ப்யூட்டர் என்னென்ன தேவை எது தேவைன்னு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி அந்த சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம இங்க லோ வோல்டேஜ் என்ன ஆகும் கரண்ட், அது மாதிரி அந்த எனர்ஜி இல்லை. நம்ம எப்படின்னா புற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். புற வாழ்க்கையில என்னென்ன கிடையாது, ஆடம்பர வாழ்க்கை, மற்றவங்க செய்யறது நம்ம செய்யறது, மற்றவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழ்றது, இப்படி பல விதம் அவனுக்கு போட்டியா நம்ம அவன் பின்னாடி போயிட்டு இருக்குது. இப்படிதான் போயிட்டு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சில பேருக்கு சில அறிவு வரும். அது எப்போ வரும்? 40 வயசு 50 வயசுல வரும். வரும்போது இவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருப்பான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் பொண்டாட்டி போல சொல்றதா நீ கேட்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டுரும். காலத்தின் கட்டாயம். அப்ப உறவு முறை இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க நம்ம பிள்ளைங்களுக்காக மனைவிக்காக நம்ம வாழ்க்கைய சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சமரசம் ஆக வேண்டி வருது. அப்போ நம்ம இருக்கிற ஆன்மீக பாதையில போகும்போது சில இரக்கம் ஏற்படும். நடக்குது அது அப்படியெல்லாம் நடக்குது. அதனால இளைஞர்களும் சாதாரண மனிதர்கள் இந்த ஆன்மீக பாதையில போகும்போதும் ஆண்டவன் இருக்கானா இல்லையான்ற ஒரு கேள்வியோட போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு நீங்க பாத்துங்க. அது ஃபர்ஸ்ட் கேள்விகளை கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு, நமக்கு ஏன் இந்த அம்மா அப்பா வந்தாங்க, அடுத்தது நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம், நம்ம இறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போறோமோ இதெல்லாம் என்ன நடக்கும், நம்ம இல்லைன்னா நம்ம மனைவி எப்படி இருக்கும், நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும், அப்படி நீங்க ஒரு கேள்வியில எழுப்ப உங்க கதை ஏற்கனவே எழுதப்பட்ட கதை அது ஆழ் மனசுல இருக்கு, உங்ககிட்டயே இருக்கு. ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அது ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் என்ன பண்ணணும்னு டக்குன்னு சொல்லும். நீ போன அப்புறம் இந்த உலகத்துல உன் மனைவி உன் பிள்ளைகள் இப்படிதான் வாழ்வாங்க, இவன் இப்படி செய்வான் இது செய்வான்னு சொல்லிவிடும். அதுதான் ஞானிகள் ஒருத்தர் நேரம் உட்காரும் போது ஒருத்தரை பத்தி சொல்றாங்கன்னா அவன் ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்களை இவருக்கு இது நடக்க போகுது, இது செய்ய போறா, இவன் பிள்ளை எப்படி இருப்பான், அவன் பொண்ணு எப்படி இருக்கான், அவன் பையன் எப்படி இருப்பான், அவன் மனைவி எப்படி இருப்பாங்க, இவன் பொருளாதாரத்துல எப்படி இருப்பாங்க, இப்படி பல விஷயங்களை சொல்ற காரணம் அந்த ஆழ் மனசோட தொடர்பு ஏற்படுத்தி முற்காலத்தில் நடக்க போகிற விஷயம் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் ஆகாயத்துல நம்மளோட ரெக்கார்டெல்லாம் அங்க இருக்குது, அதை எடுத்து அவன் படிச்சு சொல்லிடுவான். முடிஞ்சு போச்சுக்காரு.
அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கு. இது நிறைய இதெல்லாம் உள்ளுக்குள்ள போனா நம்ம மனசு ரொம்ப சில பேருக்கு சாதாரண மனிதர்களுக்கு வந்து நாங்க இன்னும் ரொம்ப டெப்தா ஆழமா பேசுறோம்னா வலி ஏன் அழுவும், சில நேரத்துல அழுவாங்க, அப்படி அவங்க தன்னறியாம அழுவாங்க. நானே சில நேரத்துல சில விஷயம் பேசும்போது ஒருத்தரோட சொல்லும் போது அவங்க கண்ணை விட்டு அழுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா இவ்வளவு நேரம் அந்த ஆழ் மனசு வந்து பேச்சு கேட்காம மேல் மனசு கேட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறவங்களுக்கு உண்மையான வாழ்க்கை வரல நம்ம சொல்லும் போது அந்த ஆழ் மனசுல இருக்க அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், அது வந்து திறந்துக்கிட்டு அது அழுவுது. நமக்கு தேவையான பதில் நமக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு ஆனந்த கண்ணீர்லாம் அது அழுவும். அதுதான் மானிட பிறவி. எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி ஆண்டவன் டிசைன் பண்ணிடுறான் பார்த்தீங்களா, எப்படி வடிவமைச்சிருக்கான் பார்த்தீங்களா, இப்படிதான் இருக்கு. இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயினா ஒரு 4-5 குணம் இருக்கு. அந்த குணம் நம்ம அகற்றிட்டாலே நிறைய விஷயம். போராமை, ஒருத்தரை பார்த்து வயிறு எறியறது, ஒருத்தனுக்கு போய் தேவையில்லாம இப்ப தொந்தரவு பண்றது, ஒருத்தர் நம்பி துரோகம் பண்றது, போய் பேசு, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு நீங்க கடந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ஞானப்பாதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஞானம் கூட வேணாம், நீங்க சாமி கூட கும்பிட வேணாம், எதுவும் செய்ய வேணாம். நீங்க அதுல இருந்து வந்தாலே நீங்க மனிதனா மாறிடுவீங்க. ஆனா இந்த பூமியில வர்றதுக்கு இதெல்லாம் தேவை. ஒருத்தனை வந்து நம்ம ஒருத்தனை வந்து முன்னேறலாம். அது மாதிரிதான் நம்ம கூட இப்போ ஒரு தொழில் என்ன பண்றோம், ஒரு 10 ரூபா பொருளை வாங்கி ஒரு 5 ரூபா விற்கிறோம்னு நினைக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இவ்வளவு விலை அதிகமா இருக்கணுவான். நம்ம அதுக்கு 2 பொய் பேசி அதை பேசி இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி உண்மையா நியாயமா சம்பாதிக்கிறது கூட பொய் பேசி சம்பாதிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையை நீ வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ப வைக்கணும்னா 10 பொய் பேச வேண்டியது. அப்ப அந்த பொய்க்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்படி இது கலியுகம் ஆகி போயிடுச்சு, நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இந்த மனிதர்கள் செஞ்ச சில செயல்களால இந்த மண்ணுல அந்த உண்மை நியாயம் அதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு பொருளாயிடுச்சு. எதை சொன்னாலும் சந்தேகப்படுற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இனி தாய் தந்தை சொல்ற பேச்சு பிள்ளைகளை கேட்க மாட்டேறாங்க, அது சந்தேகம் வந்துடுது. அவங்க வந்து இப்போ நிறைய வந்து தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால இவங்க பழைய ஆளுங்க, இவங்க ஒன்றும் தெரியாது, வெளி உலகத்துல இது நடக்குது, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, நம்ம ஜெனரேஷன் நடக்குது, இப்படிதான் நம்ம போனோம் நம்ம அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையை அவங்க தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைய பார்த்து சோத்தை போட்டு வந்தமா படிக்க வச்சோமா, நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்மளை கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களா, அது சந்தேகம் தான். நமக்கு அதை முடிஞ்சிச்சு, அவ்வளவு. அப்படிதான் மனித வாழ்க்கை ஓடிடுச்சு. அதே மாதிரி ஆன்மீகத்தில் வர பாரு, எவனுமே வந்து சொத்து சுகம் வச்சுக்கிட்டு நல்லா எல்லாம் பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க நல்ல நியாயமான சொத்து சம்பாதிச்சு வச்சிருந்தா கூட அவங்கெல்லாம் கோயிலுக்கு வரது கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, கடன் தொல்லை, சொத்து சுகம் இல்லை, காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், இல்லை நோய் தீராத நோய் வந்துன்னு இருக்கு, உறவு முறை சரியில்லை, நட்பு சரியில்லைன்னு சொல்லும் போது அந்த மன கஷ்டம் வரும்போது இது எங்கடா ஒரு வழி இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்துக்கு வராது. ஆன்மீகத்துக்கு வந்து அங்க என்ன கத்து கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் அமைதியாயிரு, ஒரு இடத்துல உட்காரு, மனசை வந்து அலைப்பாய வைக்காத, மனசை ஒருமைப்படுத்து, ஆசைப்படாத, போராமப்படாத, யாரையும் வந்து யாருக்கும் உபத்திரமா இருக்காத, நம்பிக்கை துரோகம் பண்ணாத, கொடுத்த வாக்க காப்பாத்து, உண்மையாயிரு, உனக்கு சொந்த உழைப்புல உழைச்சு சாப்பிடு, மற்ற சொத்துக்கு ஆசைப்படாத. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்மீகத்துல சொல்லி தருவாங்க. இது ஒன்னொன்னா சொல்ல உணர இவன் என்னென்ன தப்பு செஞ்சா நம்ம என்னென்ன பண்ணோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்த கொஞ்சம் மனிதனா அப்படியே மாறிக்கிட்டே வருவோம். இதனாலதான் இந்த ஆன்மீகத்தை இப்படி வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகத்தை வந்து இந்த சில விஷயம் தெரிஞ்சு அப்புறம் என்ன பண்ண வெளி உலகத்துல தெரியுது நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம், அதுக்கு இது நம்ம நடக்குது, எல்லாமே இருக்குது. நிம்மதியா இருக்க முடியலன்னா ஏன் இருக்க முடியலன்னா இன்னொருத்தரோட கர்மா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தரோட பொருளை நம்ம அபகரிச்சு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு இந்த கஷ்டம் வருது. அப்ப ஏன் எவ்வளவு எல்லாம் இருந்தும் நமக்கு நிம்மதி இல்லையே அப்படின்றோம். சாதாரண பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவன் ஆன்மீகத்தில் இருக்கிறான், ஏதோ கொஞ்சோண்டு எவனா சோறு போட்டா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா ஆரோக்கியமா சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கானே, அவனை சுத்தி 10 பேர் சுத்தி நிற்கிறாங்களே. ஆனா நமக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறோம், உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கிறோம், அரசியல் செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பின்னாடி எவனும் வரமாட்டான், நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றான், நம்ம கிட்ட பேமஸ் வணக்கம்ன்றான், காலில் கும்பிட்டு வரான், வெளியே போனா அவன் ஃப்ராடுன்ட்டு போறான் நம்மள. அதை ஒருத்தன் கேட்டு வந்து இன்னொருத்தன் சொல்றான், அவனை இப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்றான். இப்படி நடக்குது. இதுதான் இன்னைக்கு மனித வாழ்க்கையில ஓடிக்கு. இத்தனைக்கு காரணம் அந்த பணம். அந்த பணம் எப்படி பயன்படுத்தும்,
அது எந்த வழியில நம்ம பயன்படுத்தணும் அதை நீ முடிவு பண்ணணும். உன் வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தினா அதை உன்னை காப்பாற்றும். அளவுக்கு மேல பேராசைப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அது உன் நிம்மதியை கெடுத்துரும். அது உன் உயிரையே கொண்டுடும், உன் ஆரோக்கியத்தை கொண்டுடும், உன் உறவு முறையை கெடுத்துரும், உன்னுடைய நட்பை கெடுத்துரும், இந்த பூமியிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திடும். உன்னுடைய கடைசி காலம் வெற்று வாழ்க்கையாகவும் வேதனையாகவும் நீ துன்பப்படுற விஷயங்களுக்கெல்லாம் நீயே காரணமா இருந்து மனசாட்சி சொல்லும். நீ இதை பண்ண இதை அனுபவிக்கிற, நீ இதை சொன்ன இது இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லி உன்னை துன்புறுத்தும். அது மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கும் போது அப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்குதான் சொல்றது தூய்மையா ஆகணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தூய்மையான மனசோட இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையான மனிதனா நீங்க உருவாகணும். தூய்மையான மனிதனாகி நீ எல்லா சித்தர்கள்டையும் மகான்கள்டையும் போய் இறைவன்கிட்ட கூட போய் நீ பிரார்த்தனை பண்ணும்போது கேட்கும்போது உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உனக்கு கொடுப்போம். ஆனா நீ அந்த நிலைக்கு போட்டு நீ எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா மற்றதெல்லாம் துச்சம். அது இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய அந்த இணக்கம் உன்னை எதுவுமே கேட்க வைக்காது. தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது. அப்படி ஒரு நிலை அது ஆனந்தம், அது பேரின்பம், இது சிற்றின்பம். இந்த வாழ்ற வாழ்க்கை சிற்றின்பம். சிற்றின்பத்துல மண்ணு பொண்ணு எல்லாம் அனுபவிதான் வாழ்க்கையில எல்லாம் 199% அதெல்லாம் ஊந்து கிடக்குறாங்க. ஆனா 1% அந்த பேரின்பத்தில் ஒரு வாட்டி அதை டச் பண்ண வேண்டிய சும்மா பார்த்து லைட்டா உணர்ந்தா, ஒரு வாட்டி உணர்ந்தாலும் அதுக்கு போயிடுறான். அப்ப அது எவ்வளவு பேரின்பம், எவ்வளவு ஆனந்தம் அது. அப்ப பாத்துங்க எப்படி இருக்கு. அதனால வாழ்க்கையில நீ வாழ்ற வாழ்க்கை நீ ஏற்கனவே நீ கடவுளா இறைவனா நீ மாறு. இந்த நம்ம புல் பூண்டு பறவை மாடு ஆடு புலி இதெல்லாம் அவதாரம் எடுத்து லாஸ்ட்ல மனிதனா பிறந்திருக்கோம் சொல்றாங்க. ஆனா புல் பூண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்திருப்போம்? சாட்சாத் இறைவனா தான் நம்ம இருந்திருப்போம். இதெல்லாம் அவதாரம் எடுத்து மறுபடியும் அந்த இறைநிலைக்கு நம்ம போறதுக்கு தான் இது பயணம். நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது உணரல. இப்ப இந்த ஜென்மத்துல நீ உணரலைன்னா மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல நீ உணர்ந்து ஆகணும். வேற வழி கிடையாது. நீ கடைசி வரைக்கும் அது சொல்லுவாங்க, IAS படிச்சுட்டு முழுசா பாஸ் ஆனாதானே, ஃபெயில் ஆனா மறுபடியும் எழுதிட்டே இருப்பாங்க. அது கூட 2-3 சான்ஸ் தான். இது அப்படி கிடையாது. எத்தனோ லட்சம் பிறவிகளை எடுக்கிறான் ஒவ்வொரு மனிதன். இப்ப எடுத்திருக்கிற பிறவி எத்தனை லட்சம் எடுக்கும் போது நமக்கு தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால்தான் நம்ம நம்மளை அறியாமே நம்ம போயிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அப்போ இறைவன் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. இறைவன் அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. இறை சித்தரா இருக்காரு, மகானா இருக்காரு, இயற்கையா இருக்காரு, பஞ்சபூதங்களா இருக்காங்க. நம்ம ஏன் இறைவனா இருந்திருப்போம் ஒரு காலத்துல அப்படின்னு எல்லா பிறவிக்கு முன்னாடி புல் பூண்டுக்கு முன்னாடி எப்படி நம்ம இறைவனா இருக்க சொல்லலாம். இந்த பஞ்சபூதங்கள் பாருங்க, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சந்துனே இருக்குது. பஞ்சபூதங்கள் உங்களை ஆக்கிரமிச்சுட்டே இருக்கு. உங்களுக்கு தேவையா இருந்தாலும் கொடுத்துக்கினே இருக்குது. அது ஏன் கொடுக்கணும்? அது வேலை அது செய்யுது. உன்னை படைச்சிருக்குது. உன்னை எப்படி எங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அது அது பண்ணிக்கிட்டே இருக்கு. வெளியில என்ன இருக்க பஞ்சபூதங்க ஆதிக்கங்க இந்த உலகத்துல உலாவிட்டு இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல இருக்கு. அது ஏறக்குறைவு இருக்கும், அவ்வளவுதான். இது மாதிரி கடவுள் முன்னாடியே இருக்காரு, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு, நம்ம பார்த்துதான் இருக்கிறோம். ஆனா தெரியல. இது ஊனக்கண். இது இந்த உடம்பு அன்னமய கோஷம். இது மாதிரி நிறைய இருக்கு. அதனால ஆன்மீகம் அது ஆன்மீகம் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பல விதமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செய்யல, ஒவ்வொரு பார்வையில அப்படி இருக்கிறோம். இறைவனை நம்ம நேரா போய் தேடி பார்க்கணும் கிடையாது. நீ மனிதனா மாறிட்டாரு, அவர் வந்துருவாரு உங்ககிட்ட. அவர் வந்துருவாரு. யார் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ, அவன் கடவுளை பார்க்கலாம் சொல்றானோ, அவன் அதை பார்த்துட்டானா இதெல்லாம் பேச மாட்டான், சொல்ல மாட்டான், சைலண்டா மௌனம் ஆயிடுவான். அது வரைக்கும் கடவுள் எங்க இருக்கான்னு கேட்டுனே இருப்பான். ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ள தூங்கினுக்குது, அவனுக்கு தெரியாது எங்க இருக்குன்னு தெரியாத வெளியே கேட்டுனுக்குறான்.
அதுதான் சும்மா ஏதாவது மனசை அடக்குடா, எங்க கேள்வி கேட்குறீ அங்கேயே பதில் இருக்குது, உனக்கு தெரியல. அதுக்கு தான் ஒரு குருமார்கள் வேணும், மகான்கள் வேணும் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால மனிதனா மாறுங்கள், மனிதனா இருங்கள், மகான் ஆகலாம், இறைவனும் ஆகலாம். அது எப்படி நம்ம கடவுள் கடவுள் ஆக முடியும்? சில பேர் திமுறா கேள்வி கேட்பாங்க, இவருலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் மனசு முடியாது. நீ மாறி பாரு, தெரியும் உனக்கு என்னான்ட்டு இந்த உலகத்துல. அதெல்லாம் சில விஷயங்கள் நேரடியாக தான் பேசணும், நம்ம வெளியே பேசக்கூடாது. அதெல்லாம் பிரம்ம ரகசியம், பரம ரகசியம். அதெல்லாம் எடுத்தா டக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் இங்க வரவங்கலாம் ஈஸியா கேட்டுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நிலையை அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. கேட்டேன்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். அப்படி எதிர்பார்க்க முடியாது, அதெல்லாம் கிடையாது. நீ ஒரு டிகிரி வாங்கினா எல்கேஜில இருந்து படிச்சுட்டு போனாதான் ஒரு டிகிரி வாங்க முடியும். எடுத்துன்னா போய் டிகிரி கொடுன்னு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் அது. அதனால எல்லாரும் நல்லபடியா வாழணும். அவங்கவுங்க பிரச்சனையை இறைவனுடைய சித்தத்தால் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல இறையாற்றல், இறை அறிவு பெற்று மனிதர்களை மனிதர்களாக மதித்து அன்பை செலுத்தி அன்பால் சாதித்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டி, எல்லா வல்ல சித்தமார்களையும் வேண்டி, இந்த பிரபஞ்ச ஆற்றலும் வேண்டி உங்களுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.